Hi friends, good evening to all. இந்த வீடியோ பதிவில் 5 கிங்டம்ஸ் ஐந்துலக வகைப்பாட்டில் பாக்டீரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது ஐந்துலக வகைப்பாட்டை கண்டறிந்தவர் ஆர்எச் விட்டேக்கர். இவர் 5 டைப்ஸாக வகைப்படுத்துகிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா, செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் பூஞ்சை, ஃபோர்த் ஒன் ஃப்ளாண்டே, ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. அப்போ மொனிரா அப்படின்னா தெளிவான உட்கரு இல்லாத ஒரு செல் உயிரிகள் தான் இந்த மொனிரா. இதற்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ் தான் இதற்கு எக்ஸாம்பிளா சொல்றாரு. அப்போ புரோட்டிஸ்டா தெளிவான உட்கரு உள்ள ஒரு செல் உயிரி. தெளிவான உட்கரு உள்ள ஒரு செல் உயிரினா அது புரோட்டிஸ்டா. எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ். பச்சையமற்ற ஒரு செல் அல்லது பல செல் தாவர அமைப்பை கொண்டது பூஞ்சை. பச்சையமற்ற ஒரு செல் அல்லது பல செல் தாவர அமைப்பை கொண்டது பூஞ்சைன்னு சொல்றாரு. பச்சையமுடைய பல செல் தாவரம் பிளாண்டே. பச்சையமுடைய பல செல் தாவரம் பிளாண்டே. பல செல் விலங்கு அப்படின்னா அது அனிமாலியா. பல செல் விலங்கு அப்படின்னா அது அனிமாலியா. ஓகே, பாக்டீரியா. பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்ஹாக். ஸோ ஆண்டன் வான் லூவன்ஹாக் தான் இந்த பாக்டீரியாவை கண்டறிந்தார். இவர் தனது நுண்ணோக்கியின் எளிய நுண்ணோக்கியின் மூலமாக தான் இந்த பாக்டீரியாவை கண்டறிந்தார். எப்போ அப்படின்னா 1676 இந்த பாக்டீரியங்களை ஆண்டன் வான் லூவன்ஹாக் வந்து கண்டறிந்திருப்பார். அப்போ இந்த பாக்டீரியங்களை விரிவாக, அதாவது நெக்ஸ்ட் லூயி பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன அப்படின்னா பாக்டீரியங்களை விரிவாக ஆராய்ந்த லூயி பாஸ்டர் 1822 to 95 என்ன பண்றாரு அப்படின்னா ஜெர்ம் கொள்கையை வெளியிடுறாரு. என்ன கொள்கை அப்படின்னா ஜெர்ம் கொள்கை. ஸோ ஜெர்ம் கொள்கையை வெளியிடுறாரு. அப்போ இந்த ஜெர்ம் கொள்கை எதை பற்றியது அப்படின்னா நோய்களை பற்றியது. ஜெர்ம் கொள்கை நோய்களை பற்றியது தான் இந்த ஜெர்ம் கொள்கை. அப்போ லூயி பாஸ்டர் வந்து பாக்டீரியங்களை விரிவாக ஆராய்ந்த லூயி பாஸ்டர் 1822 to 95 இவர் ஜெர்ம் கொள்கையை வெளியிடுறார். அந்த ஜெர்ம் கொள்கை எதை பற்றியது அப்படின்னா நோய்களை பற்றியது. ஓகே, ராபர்ட் கோச் என்பவர், அதாவது பாக்டீரியங்கள் வந்து மிகச்சிறிய உயிர்கள் ஆனதால் இது மிகச்சிறிய நுண்ணுயிரிகள் அல்லது விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாக்டீரியங்கள் மிகச்சிறிய உயிர்கள் ஆனதால் இதை மிகச்சிறிய நுண்ணுயிரிகள் அல்லது நுண்ணிய விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ராபர்ட் கோச் வந்து விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கு இந்த நுண்ணுயிரிகள் தான் காரணம் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அதாவது விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இந்த நுண்ணுயிரிகள் தான் காரணம் அப்படின்னு அதை மையமாக வச்சு தான் நோய்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் உள்ள தொடர்பினை நிரூபித்தார். அப்போ ராபர்ட் கோச் என்ன பண்ணாரு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இந்த நுண்ணுயிர் தான் காரணம் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி நோய்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் உள்ள தொடர்பினை நிரூபித்தவர் ராபர்ட் கோச் தான் நிரூபிச்சிருப்பாரு. ஓகே, அப்போ இதுல பாக்டீரியம் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஏரன்பர்க். ஸோ ஏரன்பர்க் அப்படிங்கிறவர் தான் பயன்படுத்தினார். அப்போ பாக்டீரியாவை என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஏரன்பர்க். ஓகே, பாக்டீரியா சிறு குச்சி போன்ற
வடிவமுடையது. அதனால் அது குச்சி என பொருள். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஆண்டர்வான் லுவான் ஹாக். ஓகே, இவரை பாக்டீரியாலஜியின் தந்தை என அழைக்கிறோம். பாக்டீரியாவை பற்றி படிப்பது பாக்டீரியாலஜி அல்லது பாக்டீரியல் எனப்படும். உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது அப்படின்னா பாக்டீரியா தான். உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாக்டீரியா. ஒரு செல் உயிரி புரோகேரியாட்டிக். இது ஒரு செல் உயிரி புரோகேரியாட்டிக் வகையை சார்ந்தது. சாருண்ணி அல்லது ஒட்டுண்ணி. சாருண்ணியாவும் இருக்கும் அல்லது ஒட்டுண்ணியாவும் இருக்கும். இத கூட்டு நுண்ணோக்கியல் மூலம்தான் இந்த பாக்டீரியா நம்மால பார்க்க முடியும். இதுல தெளிவான உட்கரு இருக்கும், ஆனா உட்கரு சவ்வு இருக்காது. அப்போ பாக்டீரியால தெளிவான உட்கரு இருக்கும், ஆனா உட்கரு சவ்வு இருக்காது. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உள்ளது. இதுல டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். இதுல பாக்டீரியாக்கள்ல. ஓகே, செல் சுவரை சுற்றிய தடித்த உறை காணப்படும். செல் சுவரை ஒற்றிய தடித்த உறை காணப்படும். அந்த தடித்த உறைக்கு கேப்சூல் என பெயர். செல் சுவரை சுற்றி தடித்த உறை காணப்படும். அந்த தடித்த உறைக்கு கேப்சூல் என்று பெயர். கேப்சூல் பாலிசாக்கரைடு அல்லது பாலிபெப்டைடால் ஆனது. அப்போ பாலிசாக்கரைடு அல்லது பாலிபெப்டைடால் ஆனது எது? கேப்சூல். அந்த கேப்சூல் எங்க இருக்கும் அப்படின்னா செல் சுவரை சுற்றிய தடித்த உரை தான் கேப்சூல். அந்த கேப்சூல் பாலிசாக்கரைடு அல்லது பாலிபெப்டைடால் ஆனது. செல் சுவரில் காணப்படக்கூடிய பொருள். செல் சுவரில் என்ன பொருள் காணப்படும் அப்படின்னா மூரின் அல்லது பெப்டிடோகிளைகோன். இந்த பொருள் தான் காணப்படும். அப்போ இந்த பெப்டிடோகிளைகோன்ங்கிறது செல் சுவரில் காணப்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பொருள் தான். பொதுவாக மூரின் அல்லது பெப்டிடோகிளைகான் தான் இந்த செல் சுவரில் காணப்படக்கூடிய ஒரு பொருள். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவின் செல் சுவரில் லைப்போபுரதம் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவின் செல் சுவரில் என்ன அமிலம் இருக்கும் அப்படின்னா டெக்கோயிக் அமிலம் இருக்கும். அப்போ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாங்களில் செல் சுவரில் லைப்போபுரதம் இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவின் செல் சுவரில் எது இருக்குன்னா டெக்கோயிக் அமிலங்கள் இருக்கும். அப்போ மரபுப்பொருள் நியூக்ளியாய்டு அல்லது குரோமேட்டின் உடலம். மரபுப்பொருள் நியூக்ளியாய்டு அல்லது குரோமேட்டின் உடலம். இது ஒற்றை இழையால் ஆனதுதான் இந்த குரோமேட்டின் உடலம். ஓகே, சைட்டோபிளாசத்துல 70S வகை ரைசோபியம் காணப்படும். அப்போ எதுல 70S வகை ரைசோபியம் காணப்படும் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல தான் காணப்படும். சைட்டோபிளாசத்துல காணப்படக்கூடிய பிளாஸ்மிடு ஈரிலை டிஎன்ஏவால் ஆனது. அதாவது ஈரிலை டிஎன்ஏவால் ஆனது எது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் காணப்படக்கூடிய பிளாஸ்மிடு தான் ஈரிலை டிஎன்ஏவால் ஆனது. சைட்டோபிளாசத்துல உள்நோக்கி குளிந்து காணப்படக்கூடிய அமைப்பு. எந்த அமைப்பு சைட்டோபிளாசத்துல உள்நோக்கி குளிந்து காணப்படும் அப்படின்னா மீசோசோம். குளிந்து காணப்படக்கூடிய அமைப்பு மீசோசோம் தான் குளிந்து காணப்படும். ஓகே, இதுல உணவூட்ட முறை டூ டைப்ஸ் இருக்குது. தன் உணவூட்ட முறை, சார்பு ஊட்ட முறை. தன் உணவூட்ட முறை, சார்பு ஊட்ட முறை. ஓகே, தன் உணவூட்ட முறை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை மூலமா நடைபெறும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பசும் கந்தக பாக்டீரியா தான் இந்த தன் உணவூட்ட முறையில நடைபெறும். அதாவது வேதிச்சேர்க்கை மூலம், ஒளிச்சேர்க்கை மூலம் நடைபெறக்கூடியது பசும் கந்தக பாக்டீரியா. வேதிச்சேர்க்கையின் மூலம் நடைபெறக்கூடியது
நைட்ரோசோமோனாஸ். நைட்ரோசோமோனாஸ் தான் வேதிச்சேர்க்கை மூலம் நடைபெறக்கூடியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சார்பு ஊட்ட முறை இதுல இறந்த பொருள் மூலம் தான் நடைபெறும். எக்ஸாம்பிள் வந்து எசிரியா கோலை, எசிரியா கோலை. அப்போ சார்பு ஊட்ட முறைக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எசிரியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியா மூலமா தான் நடைபெறுது. வடிவங்கள், பாக்டீரியாக்கள் பல வகையான வடிவங்களை கொண்டது. காக்கஸ் கோள வடிவம், இதுக்கு எடுத்துக்காட்டு செக்கோநாஸ்டாக், மைக்ரோகாக்கஸ் தனி வடிவம், டிப்ளோகாக்கஸ் இரு கோள வடிவம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சங்கிலி வடிவம், ஸ்டைஃபைலோகாக்கஸ் திராட்சை கொத்து வடிவம், ஸோ அந்த வடிவங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத டயக்ராமில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது கோள வடிவம், ஸோ கொத்து வடிவம் அப்படிங்கிறது திராட்சை ஷேப்பில் இருக்கும். இது கோல் வடிவம், ஸோ கோல் வடிவம் இப்படி தான் இருக்கும். அடுத்து சங்கிலி கோல் வடிவம், சங்கிலி ஷேப்பில் இருக்கும். ஸ்பைரில்லம், இது ஸ்பைரில்லம். இரட்டை கோலம் அப்படிங்கிறது ரெண்டு இதில் பிரிஞ்சு இருக்கக்கூடியது. இரட்டை கோலம், சங்கிலி கோலம். அதாவது சங்கிலி கோல் வடிவம் எப்படி இருக்குது, சங்கிலி கோலம் எப்படி இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இது காட்டுறேன். ஓகே. அப்போ பேசிலஸ் அப்படிங்கிறது கோல் அல்லது குச்சி வடிவம், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லாக்டோபேசிலஸ். ஸ்பைரில்லம், இது சுருள் வடிவம் கொண்டது. ஸ்பைரில்லம் அப்படிங்கிறது சுருள் வடிவம் கொண்டது. எக்ஸாம்பிள் லெப்டோஸ்பைரா. அப்போ சுருள் வடிவத்துக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா லெப்டோஸ்பைரா. விப்ரியோ, இது கமா வடிவம் கொண்டது. எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரை. காம்புடைய பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹேலியோ நெல்லி பெருஜீனோலா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காம்புடைய பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹேலியோ நெல்லி பெருஜீனோலா. இதுதான் காம்புடைய பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் பெருஜீனோலா. மொட்டு விடும் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரோடோ மைக்ரோஃபியம் தான் மொட்டு விடும் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். மைசீலிய இலை பாக்டீரியா, இதற்கு எடுத்துக்காட்டு ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ். இது மைசீலிய இலை பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். இலை வடிவ சயனோபாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் நீலப்பசும் பாசி. அப்போ நீலப்பசும் பாசி அப்படின்னா இலை வடிவ சயனோபாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் நீலப்பசும் பாசி. பாக்டீரியாக்களின் இயக்கத்திற்கு உதவுவது கச இலை. இந்த கச இலைகள் மூலமாக தான் பாக்டீரியாக்கள் தனது இயக்கம் நடைபெறுகிறது. எதன் மூலமாக? கச இலைகள் மூலமாக. கிராம் பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய எண்ணற்ற ரோமம் போன்ற அமைப்பு, அதாவது கிராம் பாக்டீரியாவில் எண்ணற்ற ரோமங்கள் காணப்படும். அப்படி காணப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா ஃபைலி அல்லது ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபைலி அல்லது ஃபிம்ப்ரியே அப்படின்னா என்னது அப்படின்னா கிராம் பாக்டீரியாக்கள்ல எண்ணற்ற ரோமங்கள் காணப்படும். அந்த ரோமங்கள் காணக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஃபைலி அல்லது ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்றாங்க. கச இலை அடிப்படையில் பாக்டீரியாவின் வகைகள். ஒற்றை கச இலை மோனோட்ரைக்கஸ்,
இருமுறை கசையிலை ஆம்பிட்ரைகஸ். ஆம்பிட்ரைகஸ். ஒரு கற்றை கசையிலை லோபோட்ரைகஸ். கசையிலையற்றவை அது ஏடிரைகஸ். 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 செல்லை சுற்றி கசையிலை அப்பனா ஃபெரிடிரைகஸ். ஃபெரிடிரைகஸ். ஓகே, இந்த கசையிலைகளை என்னென்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த டயக்ராம் மூலமா ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ ஒற்றை கசையிலை இது இப்படி தான் இருக்கும். ஒரு கற்றை கசையிலை. ஸோ நல்லா பார்த்து டயக்ராம் பார்த்துக்கோங்க. கசையிலை. இருமுனை கசையிலை. ரெண்டு சைடுமே கசையிலைகள் வந்து இருக்கும். ஒற்றை கசையில ஒன் சைடு மட்டும் இருக்கும். இருமுனை கசையிலைகளில் ரெண்டு சைடுமே இருக்கும். சுற்று கசையிலை எல்லா சைடுமே சுற்றி இருக்கும். ஓகே, அப்போ கசையிலை அற்றவையில் இதில் கசையிலைகளே இருக்காது. ஓகே, ஒற்றை கசையிலையில் ஒன் சைடில் வந்து கற்றையிலைகளாக இருக்கும். ஓகே, இதுதான் இதோட டயக்ராம். ஓகே, சாதகமற்ற சூழ்நிலையில் பேசிலஸ், அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில் பேசிலஸ், கிளாஸ்ட்ரிடியம் ஆகிய பாக்டீரியங்கள், அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில் பேசிலஸும் கிளாஸ்ட்ரிடியமும் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி அமைத்து கொள்ளும் உரை. தன்னை சுற்றி பாக்டீரியங்கள் வந்து தன்னை சுற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு உரைக்கு என்ன அப்படின்னா எண்டோஸ்போர்கள். எண்டோஸ்போர்கள் எனப்படும். அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில் பேசிலஸும் கிளாஸ்ட்ரிடியமும் அந்த ரெண்டு பாக்டீரியங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி ஒரு உரை மாதிரி அமைத்து கொள்ளும். அந்த உரைக்கு என்ன பேர் அப்படின்னா எண்டோஸ்போர்கள். எண்டோஸ்போர்கள் எனப்படும். எண்டோஸ்போரில் உள்ள அமிலம் எது அப்படின்னா டிபிக்ளோனிக். டிபிக்ளோனிக் அமிலம் தான். அப்போ டிபிக்ளோனிக் அமிலம் எதில் காணப்படும் அப்படின்னா எண்டோஸ்போரில் காணப்படக்கூடிய ஒரு அமிலம் தான் டிபிக்ளோனிக். டிபிக்ளோனிக்ங்கிற அமிலம். அப்போ பாக்டீரியாவின் இனப்பெருக்கம் இரு சம பிளவு முறை. பாக்டீரியாவின் இனப்பெருக்கம் வந்து இரு சம பிளவு முறை. நன்மை தரும் பாக்டீரியாக்கள் எதெல்லாம் அப்படின்னா சூடோமோனாஸ் வகை பாக்டீரியங்கள். சூடோமோனாஸ் வகை பாக்டீரியங்கள் பெட்ரோலிய பொருட்களை சிதைக்க செய்கிறது. அப்போ பெட்ரோலிய பொருட்களை சிதைக்க செய்யக்கூடிய பாக்டீரியங்கள் சூடோமோனாஸ் வகை பாக்டீரியங்கள் தான் பெட்ரோலிய பொருட்களை சிதைக்க செய்யும். பாக்டீரியாவின் காற்றில்லா சுவாசம், அதாவது காற்றில்லா சுவாசம் மூலம் புரதங்களை சிதைத்து ஒவ்வா மனமுடைய பொருட்களாக மாற்றும். பாக்டீரியங்கள் காற்றில்லா சுவாசத்தின் போது புரதங்களை சிதைத்து ஒவ்வாத மனமுடைய பொருட்களாக மாற்றும். அது நைட்ரஜன் சல்ஃபைட், அமோனியா, அமீன்ஸ் இந்த மாதிரி மாற்றும். இது அழுகுதல் எனப்படும். அப்போ பாலை சுவையூட்டுவதாக மாற்றும் பாக்டீரியங்கள், பாலை சுவையுள்ளதாக மாற்றக்கூடிய பாக்டீரியங்கள் எது அப்படின்னா லாக்டோபேசிலஸ் தான். பாலை சுவையுள்ள ஒரு பொருளாக மாற்றுவது எது அப்படின்னா லாக்டோபேசிலஸ். லாக்டோபேசிலஸ், லூகோனாஸ்டாக், கிரிமோனே அப்படிங்கிற பாக்டீரியங்கள் வந்து பாலை ஒரு சுவையுள்ள பொருளாக மாற்றுகிறது. பாலை புளிக்க செய்யும் பாக்டீரியாக்கள் எது அப்படின்னா லாக்டோபேசிலஸ். இது லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றும். லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றும். அப்போ இந்த பாலை புளிக்க செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன அப்படின்னா லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இது லாக்டோஸை என்ன பண்ணும் அப்படின்னா லாக்டிக் அமிலமாக மாற்றுவதால் பாலை புளிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது, புளிக்கும் தன்மையை ஏற்படுத்துகிறது. பாலில் உள்ள புரதம் எது அப்படின்னா கேஷின் தான் பாலில் உள்ள புரதம்.
மாவை புளிக்க செய்யக்கூடிய பாக்டீரியா எது? லூகோனாஸ்டாக், மீசன்ட்ரைட்டிஸ், மீசன்ட்ரைட்டிஸ். அப்போ பாலை புளிக்க செய்யக்கூடிய பாக்டீரியா லூகோனாஸ்டாக் மீசன்ட்ரைட்டிஸ். இதுதான் பாலை புளிக்க செய்யக்கூடிய பாக்டீரியா. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயனோபாக்டீரியா வகை. சயனோபாக்டீரியா வகை தான் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா. அதுக்கு எக்ஸாம்பிள் அசட்டோபாக்டர், அசிட்டை, அனஃபினா, அசோலா, நாஸ்டாக். நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியா வந்து சயனோபாக்டீரியா வகையை சார்ந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் அப்படின்னா அசட்டோபாக்டர், அசிட்டை, அனஃபினா, அசோலா, நாஸ்டாக். இது எல்லாமே நைட்ரஜன் நிலைப்படுத்திய பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அவரை குடும்ப வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா எது? எது அப்படின்னா ரைசோபியம். இந்த ரைசோபியம் தான், அதாவது அவரை குடும்ப வேர் முண்டுகளில் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும். அப்படி நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா ரைசோபியம் பாக்டீரியா. ரைசோபியம். புகையிலை, தேயிலை இது மணக்கக்கூடிய ஒரு மணத்தை தேயிலை மணக்கவும் தோல் பதனிடவும் பயன்படக்கூடிய பாக்டீரியா வந்து கிளாஸ்ட்ரிடியம். அப்போ கிளாஸ்ட்ரிடியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா புகையிலை, தேயிலை மணக்கவும் தோல் பதனிடவும் பயன்படக்கூடியதுதான் இந்த கிளாஸ்ட்ரிடியம் அப்படிங்கிற பாக்டீரியா. கொசுவை ஒழிக்க பயன்படும் பாக்டீரியா, மொஸ்கிட்டோவை ஒழிக்க பயன்படக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா பேசிலஸ் துருன்ஜெனிசிஸ். பேசிலஸ் துருன்ஜெனிசிஸ் இந்த பாக்டீரியா தான் மொஸ்கிட்டோவை ஒழிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவா இருக்குது. கொசுவை ஒழிக்க பயன்படும் பாக்டீரியா பேசிலஸ் துருன்ஜெனிசிஸ். இது எல்லாமே நன்மை தரும் பாக்டீரியாக்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து தீமை தரக்கூடிய பாக்டீரியங்கள் என்னதெல்லாம் நமக்கு தீமை தருது? ஸோ மனிதர்களுக்கும் சரி தாவரங்களுக்கும் சரி என்னென்ன தீமை தரக்கூடிய பாக்டீரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பாக்டீரியாக்களால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள். என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும்? எலுமிச்சை கேன்சர் அப்படிங்கிறது வந்து சாந்தோமோனாஸ் சிட்ரி. இதன் மூலமாக தான் இந்த எலுமிச்சைக்கு வந்து நோய் ஏற்படும். இது பேசிலஸ் கிராம் நெகட்டிவ் வகையை சார்ந்தது. இது எந்த வகை பாக்டீரியா அப்படின்னா பேசிலஸ் கிராம் நெகட்டிவ் வகை பாக்டீரியாவை சார்ந்தது தான் இந்த சாந்தோமோனாஸ் சிட்ரி. காரட்ல மென்னழுகல் நோய் தான் உண்டாக்கும். மென்னழுகல் நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களால். நெல் வந்து ஃப்ளைட் நோய், வெப்பு நோய், இதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா வகை சாந்தோமோனாஸ் சிட்ரி. இந்த பாக்டீரியா தான் உருவாக்கும். பாக்டீரியாவால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் உணவு நஞ்சாதல். இது கிளாஸ்ட்ரிடியம். பாக்டீரியங்கள் வந்து கிளாஸ்ட்ரிடியம். டைபாய்டு, கால்மோனல்லா டைபி. லெப்டோஸ்பைரோசிஸ் இது எலி சிறுநீர் மூலமா பரவும். இது லெப்டோஸ்பைரா இண்டோரோகன்ஸ். இந்த வகை பாக்டீரியங்கள் தான் உண்டாக்கும். காசநோய் இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அப்போ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசநோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியம். தொழுநோய் அல்லது ஹான்சனின் நோய். தொழுநோய் அல்லது ஹான்சனின் நோய் இது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. காலரா விப்ரியோ காலரே இது பாக்டீரியங்களால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய். விலங்கு நோய்கள் ஆந்த்ராக்ஸ், பேசிலஸ். ஆந்த்ராக்ஸில் இது அதாவது ஆந்த்ராக்ஸ் பேசிலஸ் ஆந்த்ராக்ஸில் வந்து இது காணப்படும். இது மனிதனை பாதிக்கும். நுரையீரல் காசநோய் டீபர்குலின்
தோல் நோய் சோதனை மூலமாக இதை உறுதி செய்யலாம். நுரையீரல் காசநோயை டீஃபர்குலின் தோல் நோய் சோதனை மூலமாக உறுதி செய்யலாம். அப்போ எசரியா கோலை பாக்டீரியா, எசரியா கோலை பாக்டீரியா அப்படின்னா இது கோல் வடிவம் கிராம் நெகட்டிவ் வகையை சார்ந்தது. கோல் வடிவம் கிராம் நெகட்டிவ் வகையை சார்ந்தது. இது மனிதன் மற்றும் விலங்கு குடல்ல வசிக்கிறது. மனிதன் மற்றும் விலங்கின் குடல் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் எசரியா கோலை பாக்டீரியா. இது வடிவம் கோல் வடிவம் கிராம் நெகட்டிவ் வகையை சார்ந்தது. இதுல நியூக்ளியஸ் பகுதி, நியூக்ளியஸ் பகுதியில் ஈரிலை டிஎன்ஏ காணப்படும். அது ஜீனோமிக் டிஎன்ஏ. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈரிலை டிஎன்ஏ அல்லது ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைட்டோபிளாசத்தில் உள்ள வட்ட வடிவ ஜீனோசோம், சைட்டோபிளாசத்தில் உள்ள வட்ட வடிவ ஜீனோசோம் அல்லது டிஎன்ஏ பிளாஸ்மிட், அதாவது சைட்டோபிளாசத்தில் உள்ள வட்ட வடிவ ஜீனோசோம் அல்லது டிஎன்ஏ பிளாஸ்மிட் டிஎன்ஏ பிளாஸ்மிட் எனப்படும். இது இவ்வகை பாக்டீரியாவில் விம்பிரியை காணப்படும். அப்போ எந்த வகை பாக்டீரியாக்கள்ல விம்பிரியை காணப்படும் அப்படின்னா வட்ட வடிவ ஜீனோசோம் அல்லது டிஎன்ஏ பிளாஸ்மிட், இந்த வகை பாக்டீரியாவில் தான் விம்பிரியோ காணப்படும். சைட்டோபிளாசத்தில் எங்க இருக்குன்னா சைட்டோபிளாசத்தில் உள்ள, சைட்டோபிளாசத்தில் தான் வட்ட வடிவ ஜீனோசோமும் டிஎன்ஏ பிளாஸ்மிட்டும் இருக்கும். இந்த வகை பாக்டீரியாவில் தான் விம்பிரியை காணப்படும். அப்போ இனப்பெருக்கம் அப்படின்னா இரு சமப்பிளவு முறை இணைவு முறை தான் இந்த எசரியா கோலை பாக்டீரியாவில் இருக்கும். நோய்கள், பாக்டீரியாவினால் தாவரங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சில நோய்கள். நோயின் பெயர், உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா, தாவரத்தின் பெயர். எலுமிச்சை சிட்ரஸ் கேன்கர், சாந்தோமோனாஸ் சிட்ரி. நெல் பாக்டீரியா வெப்பு, சாந்தோமோனாஸ் ஒரைசே. பருத்தி கோண இலைப்புள்ளி, சாந்தோமோனாஸ் மால்வேசியரம், சாந்தோமோனாஸ் மால்வேசியரம். ஓகே. பேரி தீ வெப்பு நோய், சூடோமோனாஸ் சோலனேசியரம். கேரட் மென் அழுகல், எர்வினியா கேரட்டோவோரா. ஓகே. பாக்டீரியங்கள் ஆடுகளில் நோயின் பேர் ஆந்த்ராக்ஸு, பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். செம்மறி ஆடுகளில் புருசெல்லோசிஸ், புரோசெல்லா மெலிட்டென்சிஸ். பாக்டீரியாக்களால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்: காலரா, விப்ரியோ காலரே, டைபாய்டு, சால்மோனல்லா டைபி, டீஃபர்க்ளோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டீஃபர்க்ளோசிஸ். ஓகே, இதான் பாக்டீரியாவோட டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.